கடவுள் இருக்கானா இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொன்னால் என்னை நீங்கள் எப்படி கடவுள் இருக்கான் அப்படின்னு சம்மதிக்க வைப்பீங்க? கடவுள் இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவன் ஏன் தப்பு பண்ணுறான்? காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற விவாதம் தான் இது. டஸ் காட் எக்ஸிஸ்ட்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா? எப்படி நீங்கள் என்ன சம்மதிக்க வைப்பீங்க சொல்லி ஒரு வார்த்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் சில தியரியை சொல்கிறேன், சில கான்செப்ட் சொல்கிறேன், சில லாஜிக்கல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதன் மூலமாக கண்டிப்பாக கடவுள் இருக்கான், அது நீங்களே ஏற்றுப்பீங்க. வேற உங்களுக்கு மறுக்கிறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. முதலாவது லாஜிக்கல் பாயிண்ட் என்னன்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு காஸ் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு சவுண்டு கேட்டுச்சா, அதுக்கு காஸ் என்னது? நான் சொடக்கு போட்டது, அதனால் சவுண்ட் அடித்தது. இப்போ நான் கை தட்டுற பாரு, சத்தம் வந்துச்சு. சத்தத்தினுடைய காஸ் என்னது? நான் கை தட்டினது. இப்போ நான் பேசும்போது சத்தம் கேட்குது, இந்த சத்தத்தோடைய காஸ் என்னது? நான் பேசுறது. புரியுதா இல்லையா? நான் ஒரு பொருளை தள்ளி விடுறேன், பொருள் விழுறது எஃபெக்ட், அதுக்கு காஸ் என்னது? நான் தள்ளி விட்டது. இதே மாதிரி உலகத்தில் எந்த பொருளில் இருக்கோ எல்லாத்துக்குமே காஸ் அவசியம். இந்த வாட்சை வச்சுப்போமே, இந்த வாட்ச் இருக்கா, இது தானாகவே ஒருத்தருடைய மணிக்கட்டில் மாட்டப்படுகிறது, தானாக இது கலண்டு கீழே விழுந்துருது, தானாக இது நடக்குது சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? முடியாது. இதுக்கு ஒரு காஸ் இருக்கணும். அதே நான் பேட்டரியை வச்சு நடக்குதுன்னு சொன்னால் ஏற்றுப்பியா மாட்டியா? இல்லைனா ஏதாவது ஒரு ஏஐ சிஸ்டத்தை வச்சு இது இயங்குகிறது என்றால் தானே இந்த வாட்ச் இருக்க அந்த பெல்ட் வச்சு அப்படியே நடக்குது, ஏற்றுப்பியா மாட்டியா? இதுக்கு பின்னாடி ஒரு காஸ் இருந்தால் நீ ஏற்றுப்ப, ஆனால் காஸ் இல்லைன்னா நீ ஏற்றுக்க மாட்டேன். இது ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் தானே. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ், இவ்வளோ பெரிய கேலக்ஸி, இதுக்கு ஒரு காஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நான் சொல்கிறது தானாக வந்துருச்சு. சாதாரணமாக ஒரு வாட்ச் கூட தானாக வராது. நான் சொல்கிறேன் இந்த வாட்ச் இருக்குது, தானாக வந்துருச்சு, உன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடி காஸ் இருக்கணும். எந்த எஃபெக்ட் உலகத்தில் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? காஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காஸ் இருக்கும். அந்த காஸுக்கு பேர் தான் காடு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் காடுன்னு சொல்லலாம், இங்கிலீஷில் நான் பரமேஸ்வர்னு சொல்கிறேன், கடவுள்னு சொல்லலாம், இறைவன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிட்டு போங்க நீங்கள். ஆனால் ஒரு காஸ் இருக்க வேண்டும். அடுத்த ரெண்டாவது ஒரு ஆர்கியூமெண்ட் டிசைன் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. டிசைன் ஆர்கியூமெண்ட் என்னென்னா, எங்கேயாவது காம்ப்ளெக்ஸ் ஆர்டரில் ஒரு பொருள் இருக்குன்னா கண்டிப்பாக தானாக வர வாய்ப்பே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பாலைவனம் இருக்குது, அந்த பாலைவனத்தில் இந்த வாட்ச் அங்கே கிடக்குது, தானாக வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த பாலைவனத்துடைய அந்த புழுதிகள் மணல்கள் எல்லாமே சேர்ந்து அப்படியே தள்ளி அந்த வாட்ச் உண்டாச்சு சொல்ல முடியுமா உன்னால்? இதில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இதில் எழுதப்பட்டிருக்கு, இதில் கடிகாரம் இருக்குது, இது இந்த முள் இருக்குது, அந்த சின்ன முள் இருக்குது, பெரிய முள் இருக்குது, அதை விட சின்ன முள் இருக்குது, இப்படி புரியுதா இல்லையா உனக்கு? அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். எங்கே காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக டிசைனர் தேவை. இல்லை என்று சொன்னால் அது முட்டாள்தனம். இப்போ நம்முடைய டிஎன்ஏல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸை உண்டாக்குனவன் யாரு? காம்ப்ளெக்ஸ் இருக்கா இல்லையா? ஹியூமன் பாடி இருக்குது, 99.9% இயக்கங்கள் தானாக நடக்குது. காம்ப்ளெக்ஸாக இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லு. நான் பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் இதய துடிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. நான் பிறந்தலேருந்து இதய துடிப்பு இயங்கிட்டே இருக்குது, இரத்த ஓட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, எச்சி தானாக உண்டாயிட்டே இருக்குது, டைஜஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, கண்ணில் ஈரப்பதம் ஏற்படுது, வேர்வை தானாக வெளியாகுது. இது எல்லாமே நான் கான்ஷியஸாக செஞ்சுட்டு இருக்கேன், தானாக நடக்குது. அப்போ தானாக நடக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் டிசைன் ஒன்று இருக்க, இதுக்கு டிசைனர் இருக்க வேண்டும். இதான் லாஜிக். இது இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம். இங்கே இப்போ ஃபைன் டன்னிங் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபைன் டன்னிங் ஆர்கியூமெண்ட்னு ஒன்று இருக்கு. உலகம் இருக்க ஒரு மைக்ரோ லெவலில் கூட மாற்றம் நடந்திருந்தா இந்த உலகமே உண்டா இருக்காது. இந்த யூனிவர்ஸ் உண்டாகக்கூடிய சமயத்தில் இந்த பிக் பேங் தியரி நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு மைக்ரோ லெவலில் கூட சேஞ்சஸ் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நீனும் இருந்திருக்க மாட்டேன், நானும் இருந்திருக்க மாட்டேன். அவ்வளோ நுண்ணியமாக இந்த உலகம் இருக்க உண்டாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது. சின்ன சேஞ்சஸ் கூட வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்திருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ஹியூமன் எக்ஸிஸ்ட்டை பண்ண முடியும், இந்த உலகமே எக்ஸிஸ்ட் பண்ணாது, எல்லாமே அழிஞ்சிருக்கும். அவ்வளோ நுட்பமாக இருக்கிற இந்த ஃபைன் டன்னிங் பின்னாடி கண்டிப்பாக யாராவது இருப்பான். கரெக்டான இடத்துல வச்சவன் ஒருத்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பேசியாக ஒரு ஆர்கியூமெண்ட், மாரல் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நாலாவது விஷயம் மாரல் ஆர்கியூமெண்ட். ஒரு கேள்வியாக கேட்குறேன். இந்த உலகத்தில் ஒரு சமூகம் இருக்குது, அந்த சமூகம் ரேப்பை ஆகுமாக்கிருச்சு, சைல்டு அப்யூஸை ஆகுமாக்கிருச்சு.
சொல்லுப்பா. சைல்டு அபியூஸை ஆகுமாக்கிருச்சு. ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட பொய் சொல்கிறத கொள்ளை அடிக்கிறத ஆகுமாக்கிருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த இம்மாரலிட்டியை யார் இம்மாரல் என்று சொல்கிறது சொல்லுங்கட்ட. அவங்க தான் சரியாக்கிட்டாங்களே, இது சரின்னு சொல்லிட்டாங்களே, இது இம்மாரல்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் தேவையா இல்லையா? நீ என்ன சொல்லுவேன், ரேப்பை ஏன் நம்ம இம்மாரல்னு சொல்கிறோம், அது நம்மளா தீர்மானித்தது. திருட்டை நம்ம ஏன் இம்மாரல்னு சொல்கிறோம், அது நம்மளா தீர்மானித்தது. சைல்டு அபியூஸை நம்ம ஏன் இது சொல்கிறோம், இம்மாரல்னு சொல்கிறோம், அது நம்மளை உண்டாக்கியாச்சு. அப்படி தானே சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்மளை உண்டாக்குன இந்த சட்டத்தை நம்மில் உள்ள ஒரு கூட்டத்தினர்கள் இது ஆகுமானதுன்னு சொன்னால் இந்த இம்மாரலான விஷயத்தை இம்மாரல் என்று யார் சுட்டி காட்டுவது? ஒருத்தன் தேவையா இல்லையா? இந்த அல்டிமேட் மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்க இதை உண்டாக்குறவன் தான் காட். ரேப் பண்ணுறது எல்லா காலத்துலையுமே தப்பு தான். எந்த ஒரு மதமும் ரேப்பை ஆகுமானது என்று சொல்லாது. திருடுறது, பொய் சொல்கிறது, அதுக்கடுத்த பிறருடைய பொருளை ஆசைப்படுறது, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, இந்த மாரல் அல்டிமேட் ஸ்டாண்டர்ட் இருக்க இது உண்டாக்குறதுக்கு யார்? ஒரு சோர்ஸ் தான். அந்த சோர்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், காட்னு சொல்கிறோம். இல்லைன்னா இந்த சோர்ஸ் இல்லை வச்சுக்குவேன், உலகம் ஃபுல்லாக குழப்பம் நடக்கும். நீ ஒரு கேள்வி கேட்ட, என்ன சொன்ன? அதாவது உலகத்தில் தவறு செய்யக்கூடியவங்களாம் யாராக இருக்கிறாங்க? கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. கடவுளை ஏற்காதவர்கள் யாருமே பெருசாக தவறு செய்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், கடவுளை ஏற்காதவர்கள், அதாவது நாத்திகர்கள் நம்ம சொல்லுவோமே, ஏத்திஸ்ட் இந்த உலகத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க? 0.1%. ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க. இப்போ இந்த ரொம்ப ரொம்ப கம்மியான அந்த 1% வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு 1% வச்சுப்போம். இந்த 1% இருக்கக்கூடியவங்க தப்பு செஞ்சால் இது ஹைலைட்டாக தெரியுமா? 99% மக்கள் தப்பு செய்கிறாங்களே, இது ஹைலைட்டாக தெரியுமா? சொல்லு. 99 தான். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் 99 தீஸ்டாக இருக்கிறாங்க. கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் 99% இருக்கிறாங்க. கடவுளை ஏற்காதவர்கள் வெறும் 1% இருக்கிறாங்க. அதனால் அவங்க செய்கிற தப்பு தெரிகிறது கிடையாது. ஆனால் 99% மக்கள் செய்கிற தப்பு தெரியுது. அதுக்கு தெரிகிறதுக்கான காரணம் என்ன? இவங்க தப்பு செய்கிறாங்க என்பது காரணம் கிடையாது, இவங்க அதிகமாக இருக்கிறாங்க, எனவே தப்பு தெரிகிறது. அவங்க செய்கிற தப்பு, ஏத்திஸ்ட் செய்கிற தப்பு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்க வெறும் 1% தான் இருக்கிறாங்க, கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியுது? காஸ் அண்ட் இஃபெக்டோடைய தியரியாக இருக்கட்டும், இல்லைனா டிசைன் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபைன் டன்னிங் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், மாரல் ஆர்கியூமெண்ட், இந்த 4 ஆர்கியூமெண்ட்டும் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் ஒருத்தன் இருக்கான். இதை மறுத்து யாராவது பேச முடியுமா? சொல்ல. அப்படி யாராவது பேச முடியும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணட்டும். அதே மாதிரி இதுக்கு எபிசோட் 2 வேணும்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணட்டும். நம்ம இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். இந்த கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா? ஏன் 2 கடவுள் இருக்கக்கூடாது? ஏன் பல கடவுள் இருக்கக்கூடாது? ஒரு கடவுள் தான் இருக்கணுமா? இது லாஜிக் ஏற்றுக்குமா? எல்லாமே லாஜிக்காக பேச போகிறோம். எந்த ஒரு அஜெண்டா பேஸாக நம்ம பேச மாட்டோம். இப்போ ஏதாவது அஜெண்டா பேஸ் நான் பேசினேன்னா, ஏதாவது ஒரு மதத்தை திணிச்சேன்னா, எந்த மதத்துடைய பேரையாவது நான் சொன்னேன்னா இந்த இடத்துல, வெறும் கடவுள் இருக்கானா இல்லையா, இதான் நம்முடைய கான்செப்ட். புரிஞ்சிருச்சா உனக்கு?